விலகிறது நல்லதுன்னு பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது காங்கிரஸ் எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்கலன்னா ராகுல் காந்தி ஜெயிக்கலன்னா ராகுல் காந்தி வந்து விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் யாரு? அவர் ஒரு மாமா, டபர் மாமா, அதாவது தரகர். அவர் ஒரு பிராமின் கம்யூனிட்டி சேர்ந்த சிறந்த மாமனிதர். நான் ஏன் கம்யூனிட்டி சொல்கிறேன்னா, அவங்க இப்படி தான் வேறு இருப்பாங்க மக்களை. ஆமாம், நானும் பார்த்தேன் நியூஸில். அப்போ அவர் வந்து ஊகங்கள் வகித்து பணத்தை வாங்கிட்டு 600 கோடி 6000 கோடி இவ்வளோலாம் வாங்கிட்டு சில குள்ளநரித்தனம் பண்ணி எப்படி ஜெயிக்குங்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறவர் தரகர் தானே. இப்போ ராகுல் காந்தி தகுதி இல்லைன்னா வேறு யார்? மோதியே வரணுமாமா? ஏண்டா 34 வருஷமாக அந்த குடும்பம் ராஜீவ் காந்தியின் மரணத்துக்கு அப்புறம் 34 வருடமாக எந்த அரசு பதவியிலையும் அதிகாரத்திலையும் இல்லை. அந்த குடும்பம் இல்லை. மன்மோகன் சிங் இருந்தார், சரியா? ஒரு இளந்தலைவராக ஊர்வலம் வர்றாரு, இந்தியா முழுக்க கால் கிடக்க. அவ்வளோ பெரிய வாக்கிங் நடைப்பயணத்தை யாரும் பண்ணலை. 2வது தடவை இப்போ பண்ணுறாரு. ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ தான் வரணுங்கிறது என்னோட இந்திய ஜனநாயக புலிகள் சார்பாகவும் 38 இடங்களில் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக ராகுல் காந்தி தான் சொல்கிறேன். அது ஏதோ வன்மத்தில் பேசுகிறார். இதுல இருந்து தெளிவாக தெரியுது அவருடைய கூற்று ஏற்புடையதில்லை, மடத்தனமானது. நான் பிரச்சாரத்துக்கு போன வரேன் சார். அதே மாதிரி நேற்று பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவருடைய ஊழியர்களிடம் 4 கோடியோ அவருக்கு ஹோட்டல் மற்றும் உள்ளிட்ட இடங்கள்ல வந்து சோதனை மேற்கொண்டிருக்காங்க. ஆனா அவரு என்னன்றாருனாக்கா, இந்த இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அதே போல பார்த்தா உண்மை சொல்றது அது ஏன் பணம், அவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அனுப்பிச்சுட சொல்லுங்க. எனக்கு பல ப்ரொடியூசர் பணம் இல்லை, அதெல்லாம் வாங்கி அங்கதான் கொடுத்தா சொன்னாங்க. அவரு பணம் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அந்த பணம் என்னதுப்பா, அனுப்பிச்சு விடுங்கப்பா. அப்புறம் அதே போல பாஜக வந்து எந்த காரணத்திலயும் நாங்க பணம் கொடுத்து வாக்கு சேகரிக்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அப்படி ஒரு பாஜக வேட்பாளர் சம்பந்தப்பட்ட இடத்துல பணம் கைப்பற்றி இருக்கிறத நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதான் எல்லாம் செய்தியில வந்துருச்சு. அங்கிட்டு கொடுக்க வச்சு இங்க அண்ணாமலை போன போட்டு பிடிக்க வச்சுட்டாருன்னு. அண்ணாமலைக்கு அதான வேலை, காட்டி கொடுக்கறது, டாஸ் கொடுக்கறது தானே வேலை. ஏக்கடை எட்டு போட்டும்பா, நான் இந்த தொகுதியில மாப்பிள்ளப்பா, எல்லா மக்களையுமா ஜெயிக்க வைப்பீங்களே. பயங்கர அமோகமா அன்பு செலுத்துறாங்க. பலாப்பழத்துக்கு போட்டுருக்கோம். உனக்கு என்ன வேணும்? பசுமாடு வேணுமா? ஓபன் ஹார்ட் பண்ணிருக்கியா? சரி, ஜெயிச்சு வந்தா நல்லது பண்ணுவீங்கிறதெல்லாம் நம்பாத. நான் ஜெயிச்சு வந்தா கெட்டதான் பண்ணுவேன். நான் கெட்டவன் கேளு. மோதி பெரிய கெட்டவரா? அவரை கெட்டவரை தூக்கணும்னா அதோட பெரிய கெட்டவன் நான். உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுவேன், சரியா? இல்ல, இங்கேயே தான் இருப்பேன். நான் என்ன மாதிரி தானே பேச முடியும். நான் இங்கேயே இருப்பேன். பாலாறுல தண்ணி வர வளர்ப்பேன். 2 பக்கம் குளம் கரை இதெல்லாம் ஏரி குளம் வெட்டுவேன். சுற்றி மரங்கள் இருக்கு இல்லையா, மலைகள், அதில் கோடிக்கணக்காக பனை மரங்கள் நட்டு லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுப்பேன். தென்னை மரங்களில் பூமி கீழே நட்டு ஆயிரக்கணக்காக ஒவ்வொரு ஊர்லையும் எல்லாத்துக்கும் 10 பசுமாடு தெரியும் போங்க. அதற்கு ஏன்னா இங்கே நல்லா ஒரு நிமிஷம் அது செய்யலாம்.